ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் பை தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் யஷி. சரிங்க, இந்த வீடியோ வந்து ரொம்ப குவிக்காக இருக்கும்போது நான் கொஞ்சம் தான் பேச போகிறேன். நம்ம தளபதி பேசுகிறத நீங்கள் கேட்க போகிறீங்க. ஐம் ஷுர் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நானும் பார்த்தேன் அந்த ஸ்பீச். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட், வேறு லெவல் இருந்துச்சு அந்த ஸ்பீச். என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு அந்த ஸ்பீச் அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணோம். பிகாஸ் துபாயில் இருக்காங்க, மலேசியாவில் இருக்காங்க, நிறைய இடத்துல இருக்காங்க. அதனால் அந்த ஸ்பீச் ஃபஸ்ட்டு நீங்கள் கேளுங்க. கேட்டுட்டு அப்புறமேட்டு நான் பேசுகிறேன். ரெடியா? 1 2 3. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹாய் ஹாய். இந்த மீட் நடக்கும்போதே ஜூம் காலில் வந்து உங்கள் எல்லோரோடையும் பேசணும் அப்படின்றதான் என்னுடைய பிளான். பட் இங்கே கொஞ்சம் நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்குன்றதுனால அது என்னால் பண்ண முடியாமல் போச்சு. அதனால தான் இந்த ரெக்கார்டட் மெசேஜ் அனுப்புகிறேன். இந்த ரெக்கார்டட் மெசேஜ் மூலிமா உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா படை, அதுதான் வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய படைன்னு சொல்கிறாங்க. இது நம்ம சொல்கிறத விட மற்றவங்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. இனிமேல் நீங்கள் எல்லாருமே நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் மட்டுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே நம்ம கட்சியினுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ். அப்படிதான் உங்கள் எல்லாரையுமே நான் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். வர்ச்சுவல் வாரியர்ஸ். ஓகே தானே? பிடிச்சிருக்கு தானே? ஸோ நம்மளுடைய ஐடி விங்னாலே ரொம்ப டீசெண்டாக டிக்னிஃபைடாக இருக்கணும் அப்படின்னு எல்லோருமே சொல்லணும். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஆல் தி பெஸ்ட். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ. எப்படி வேறு லெவலில், அதாவது நான் ஒரு முக்கியமான ஒரு வேலை விஷயமா இருந்தேன். ஆனால் இந்த ஸ்பீச் எனக்கு வந்து, நான் ஏற்கனவே வந்து தளபதி ஓட இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், அவங்க கட்சியோட எல்லா விஷயத்தையும் வந்து நான் ஃபாலோ பண்ணின்னு இருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம தளபதி விஜய் தலைவர் அடுத்த சிஎம் 2026 அவர் கன்ஃபார்முங்க. அது மாற்றம் கன்ஃபார்ம். சரி, ஓகே. அதாவது இந்த வீடியோ பார்த்தோன்னே ஐ வாஸ் லைக், மனுஷன் வேறு லெவலுங்க. அதாவது தளபதி வேறு லெவலுங்க சொல்லக்கூடாது. ஐ மீன் சூப்பர். அதாவது படை, அதாவது இந்தியாவிலே பெரிய அந்த என்ன சொல்கிறது, அந்த வாரியர்ஸ் அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் அவர் சொல்கிறார் இங்கிலீஷில். ஆங்கிலத்தில் வந்து நீங்கள் இனிமேட்டு விஷுவல் வாரியர்ஸ் இந்தியாவிலே நம்பர் 1. அதெல்லாம் கேட்குறதுக்கு எப்படி தான், அது உண்மைதாங்க. அதாவது நான் முன்னாடி வந்து இந்த சிரஞ்சீவியோட தம்பி அவர் நினச்சிருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிறைய வருஷம் முன்னாடி அவரும் இது மாதிரி தான் இறங்கினார். அவர் பண்ணதெல்லாம் பண்ணார். பட் நம்ம தளபதி லெவலுக்குலாம் அவர் வரல. பட் தளபதி அப்போ வந்து படத்தில் நடிச்சிருந்தார். அவங்களுக்குலாம் தெரியாது தளபதி வந்து இது மாதிரி ஒரு கட்சி திறப்பார், இது மாதிரி வந்து நிற்பார், இது மாதிரி பேசுவார், இது மாதிரி வச்சு செய்வார், நம்மளுக்கு தெரியாது. எனக்கு கொஞ்சம் ஒரு பிட்டு, உண்மையாக சொன்னால் ஒரு பிட்டு தான் ஃபீலிங் இருந்துச்சு. சரி, இவர் வந்தால் நல்லா இருக்குமே, இல்லை இவர் யாராச்சும் ஒரு சேர்ந்தால் நல்லா இருக்குமே நான் நினச்சிருந்தேன். பார்த்தா இவரே தனியாக ஸ்டார்ட் பண்ணி இப்போ கலக்கின்னு இருக்கார். அவர் மட்டும் இல்லை, அவர் கூட இருக்க எல்லாரும். நம்ம ஈஷா சரவணன் அவர் நம்ம சேனலில் வந்திருக்காரு. அவர் அப்போது ஈஸியாக பிடிக்க முடிஞ்சது. நான் என் துபாயில் இருக்கும்போது அவர்கிட்ட பேசி, அப்பயே தளபதிக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே தளபதிக்கு நிறைய விஷயம் பண்ணியிருந்தார். தளபதி ஃபேன்ஸுக்கு, தளபதி நம்புறவங்களுக்கு நிறைய விஷயம் ஈஷா சரவணன் நான் பண்ணியிருந்தார். அப்போ அவரை பிடிச்சேன், என் சேனலுக்கு இன்வைட் பண்ணேன், பேசினார். அப்பயே நிறைய விஷயம் பேசினோம். இப்போ பிடிக்க முடியல. ஐம் ஷுர் அவர் பிஸியாக இருக்கார், நோ டவுட். அண்ட் அவருக்கு டைம் கிடைக்கும் போது நான் ஷுவராக அவரை மீட் பண்ணேன். சரி, ஓகே. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இந்தியாவிலேயே வந்து ஒரு பெரிய படை அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் நம்ம தளபதி படை தாங்க. அது நோ டவுட், அதான் சொல்கிறேன். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். அவர் கொடுத்த ஸ்பீச், அவர் பேசின விகம் செமங்க. அதாவது நான் உங்களுக்கு ஏற்கனவே என் சேனலில் சொல்கிறேன், இது வரைக்கும் நான் யாரும் சப்போர்ட் பண்ணதில்லை. இது மாதிரி நான் வந்து இங்கே எங்கே வெளிநாடும் என்னோடய படிப்பு வேலை அப்படி இப்படின்னு ஒரு 2 கண்ட்ரியில் சுற்றியிருந்தேன்.
சின்ன வயசுலேருந்து. ஸோ என்னால் வந்து இந்த பாலிட்டிக்ஸ்குள்ளெல்லாம் டைம் இல்லை, ஒரு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இப்போ ரீசெண்டாக நம்ம ஸ்டாலின் சார் சில விஷயம்லாம் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ இந்த கோவிட் டைம்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போது சில விஷயம்லாம் பேசினேன். நான் யாருக்கும் வந்து ஆப்போசிட்டாக பேச மாட்டேன், எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன். பட் எனக்கு இன்டிஃபேர் பண்ண அந்த இஷ்டம் இல்லை. அதை என்னடா அது அப்படின்னு சொல்லி நான் விட்டுருவேன் தவிர, பட் நான் யாரும் வந்து தப்பாக சொல்ல மாட்டேன், இல்லை இதுவும் குட் சொல்ல மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக வச்சுக்கோங்களேன், தளபதியோட ஒரு ஸ்டெப்பு, அவர் ஒரு ஸ்பீச்சு, அதாவது நான் வந்து நான் ஒரு படத்தில் யூத்து படம் ஷூட்டிங் நான் போயிருந்தேங்க. அவர் படத்தில் வந்து நான் அதை ஆட்டோட்ட பூபத்தி நானடா அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி ஆடின்னு இருப்பேன். ஓகே, இதான் உண்மை. உள்ளம் கேட்கமேன்னு சொல்லி ஒரு படத்தை வந்து அசீனோட பாய் ஃப்ரெண்டாக வருவேன், அதெல்லாம் ஒரு சைடு விடுங்க. ஸோ அவரை பார்க்கும்போது அவர் ஒரு ரொம்ப குவைட்டான ஒரு பர்சன், யாருக்கிட்ட பேச மாட்டார், டக்குன்னு டான்ஸ்லாம் வேறு லெவல், எல்லாம் ஊருக்கே தெரிஞ்சது தான். ஓகே, நான் திருப்பி அதெல்லாம் பேசுவேன்ல, இஸ் நம்பர் 1 சூப்பர் ஸ்டார். ஸோ அப்படி இருக்கிறவர் இப்படி வருவாரா நான் யோசிக்கவே இல்லை. ஆனால் அப்படி இருந்தவர் இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜை போட்டு எத்தனை கோடி மக்கள் வந்து அதில் இறங்கி ஓடி வந்து எல்லாருக்கிட்டையும் பேசி ஒரு ஸ்பீச்சை குத்தாரு பாருங்க. டிஜிக்கு 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 டிஜிக்குன்னு என் ஹார்ட்டு பீட் ஆகி போட்டால் ஃபஸ்ட்டு ஓட்டு தளபதிக்கு தான் சொல்லி நான் வந்து ரெடி ஆகிட்டேன். பிளான் பண்ணியாச்சு. ஸோ இது என் சேனலுக்கு வந்து இவரை பற்றி நான் இது ஜஸ்ட் ஒரு குட்டி சேனல் தான், பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ எம் ஷுவர் யாரெல்லாம் முன்னாடி என்ன பண்ணாங்க எனக்கு தெரியாதுங்க, யாரெல்லாம் முன்னாடி என்னெல்லாம் பண்ணாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்ம தளபதி கன்ஃபார்மாக நிறைய விஷயம் நல்லதே செய்ய போகிறாரு 2026 கைஸ். இது வந்து நான் எந்த கட்சியும் இல்லை கைஸ். அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ் ஈஸ்வர் சரவணன் அவரோட கிட்ட பேசியிருக்கேன், நம்ம தளபதி படத்தெல்லாம் பார்த்துருக்கேன், ஒரு பெரிய ஃபேன் நான் தளபதி பற்றி. அப்படி இருக்கும்போது இப்போ அவர் அங்கே ஸ்க்ரீன் இந்த ஆக்ஷன் வேறு, ரியாலிட்டியில் இருக்க ஆக்ஷன் வேறு, அது உங்களுக்குலாம் தெரியும். ஆனால் நம்ம தளபதி ஸ்க்ரீனையும் ரியாலிட்டியும் ஒரே ஆக்ஷனை போட்டு தாக்குறாரு. இந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. சரி, இதை பற்றி போடலாம். ஸோ நானும் யோசிக்கிறேன், இனிமேல் தளபதி அப்டேட்ஸ்லாம் போடலாமா, எத்தனையோ பேருக்கு நம்ம நல்லது பேசுகிறோம், நம்ம தளபதிக்கும் பேசலாமா யோசிக்கிறேன். அதை பற்றி நீங்கள் தான் சொல்லணும். இந்த விஷயத்தை பற்றி நான் பேசணுமா பேசக்கூடாது, இல்லை ப்ரோ நீங்கள் உங்கள் ஜானர்லேயே போங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் வந்து எப்போல்லாம் தளபதியோட குட் நியூஸ் வருதோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இல்லை ப்ரோ எல்லாமே போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ரெடி, நீங்கள் ரெடியா? ஆல்ரைட் கைஸ். ஸோ ஐம் ஷூர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்மளாம் வர்ச்சுவல் வாரியர்ஸ். ஆமாம், இந்தியாவிலே பெரிய படை நம்ம தளபதி, டிவிகே படை. வேறு என்னங்க வேணும்? சாமாங்க, மாற்றம் வேணும், நல்லதே நடக்கணும், நல்லதே நடக்கும். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மேக் ஷூர் சப்ஸ்கிரைப், ஹிட் தி பெல் ஐகான், ஷேர் சம் லவ் பை ஷேரிங் தி வீடியோ வித் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி வீக்கெண்ட் and stay safe and stay blessed. Talapati Peach, short and sweet, super.